மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றதே நமக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ். அதாவது ஒரு சேஞ்ச் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இப்போது எதிர்பார்க்குற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல், எந்த விதமான தற்காலிக சூழல்லையும் எதையும் மாற்றாமல் அப்படியே கிடைச்சிருமானா இல்லை. அதுக்கு சில மாற்றங்கள் நமக்கு தேவைப்படுது. அது நம்ம சில விஷயங்களை புரிஞ்சு செய்வோம், சில விஷயங்கள் புரியாமல் செய்வோம். ஆனால் அந்த மாற்றத்துக்கு உள்ளாகும்போது நமக்குள்ள சில நேரங்களில் சந்தோஷம் ஏற்படும், சில நேரங்களில் வலியும் ஏற்படும். நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் எப்படின்னா பாசிட்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அந்த ஒரு சேஞ்சே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முழுசாக அப்படி எடுத்துக்க முடியாது. சில மாற்றங்களுக்கு நம்ம சில அட்டாச்மெண்ட்ஸை தூக்கி எறிய வேண்டியது இருக்கும். இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என்னோடய வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஜாப் போயிட்டு இருந்தப்போ சொல்கிறேன். ஏன்னா பழகிட்டேன், அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது லைக் ஒரு போகிறோம், பண்ணுறோம், பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஜாப் தான். ஆனால் என்னுடைய இலக்குகள் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த இலக்குகள் ரொம்ப பெருசு. அப்போது என்னுடைய தேவைகளுக்கான இலக்குகளுக்கான எண்ணத்தை நான் கொஞ்ச நாள் செலுத்தாமல் அப்படியே அந்த சந்தோஷமான வேலையிலே இருந்துட்டேன். ஒரு ஸ்டேஜில் எனக்குள்ளே ஒரு சின்ன ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. காரணம், வேலை பிடிச்சதுனால எனக்கு மாற்றம் செய்ய தோணலை. ரொம்ப நாள் மாறாமல் இருந்தால், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ரொம்ப நாள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் எதையோ புரிஞ்சிக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ பெருசாக என்னுடைய முன்னேற்றத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கலை. ஒரு பீரியடில் என்னுடைய இலக்குக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதுக்கு நான் ரொம்ப தீர்க்கமாக ஏதாவது எஃபர்ட் போடணும்னு நினைக்கும்போது சில விஷயங்கள் நடந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகும்போது நிறையா விஷயங்களை தூக்கி போடணும்னு சொன்னேன் இல்லையா, அப்படி என் லைஃப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக சில நண்பர்கள் விலகுனாங்க. அது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் எனக்கு ஒரு கம்ப்ளீட் லோன் டைம் கிடச்சிது. அதாவது வேலையிலையும் சரி, என்னோடய இலக்குகள் நோக்கி சிந்திக்கவும் சரி, ஒரு தனிப்பட்ட நேரம் கிடச்சிதுன்னு சொல்லலாம். அதாவது இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்த தேவையில்லாத விஷயங்களை தாண்டி நான் நிறையா எனக்குள்ளே சிந்திக்கிறதுக்கும் என்னுடைய புது முயற்சிகளுக்கும் நேரம் கிடச்சிது. அடுத்தது நடந்தது என்ன அப்படின்னா, இப்போ அந்த வேலையிலே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாற்றம் கிடைச்சாலும் போக மாட்டேன். இன்றைக்கி எத்தனை பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிவிட்டு எதுக்கு மாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அவங்களோட பேச்சுகள் எப்படி இருக்குன்னா, நான் மாறப்போகிறேன், நான் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன், என் வாழ்க்கையை பெருசாக மாற்ற போகிறேன், இதெல்லாம் சொல்லிட்டுருப்பீங்க. ஆனால் கம்பெனி மாறவே மாட்டேங்க. அது மாதிரி எனக்கும் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் என்னுடைய முயற்சிகள் நல்லபடியாக வேறு பிஸ்னஸை நோக்கி நகருது. எனக்கு ஒர்க்லேயும் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது. ஒரு வருஷம் என் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்கூல்லலாம் ஹோம்ஒர்க் முடிக்காமல் காலையில் கிளம்பும்போது ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, போனால் கேட்டால் என்ன பண்ணுறது, நான் போய் காலையில் அந்த 1/2 அன் ஹவருக்குள்ளே யாரோட நோட்டை பார்த்து இந்த ஹோம்ஒர்க் காப்பிடிக்கிறது, முடிச்சிருவோமா, அதுக்கு நமக்கு டைம் கிடைக்குமா, இல்லை அந்த டீச்சர் பெட்டர் இன்றைக்கி வராமல் விட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த ஸ்கூல் மைண்ட் செட்லேயே கூட நான் என் ஜாபுக்கு போயிருக்கேன். ஐ மீன் அந்த கைண்ட் ஆஃப் மூட் அப்படி எனக்கு இருந்திருக்கு. ஏன்டா போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். நம்ம தான் ரொட்டீனில் மாட்டிகிட்டு இருக்கோமே, தேவைகள் உருவாக்கி வச்சுருக்கோமே. ஸோ கான்ஷியஸ்க்கு சர்வைவல் தேவைகளுக்காக நாங்கள் செலுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மோஸ்ட் டெரபிள் லைஃப் ஸ்டைல் தான் நான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு ஜாப் ஈஸி, ஆனால் அந்த டைம் என்னால் அந்த நேரத்துக்குள்ளே முடிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சு. அந்த டைமில் நான் யோசிச்சிருக்கேன், நான் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் லைஃப்பில், இன்றைக்கி வேறு எந்த ஒரு தப்பான எண்ணங்களுக்குள்ளேயும் போகலை, எனக்கு ஏன் அது நடக்கணும்லாம் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒன்ஸ் அந்த ஜாபை நான் ஓகே இது என்னுடைய லைஃப்க்கு ஆகாதுன்னு யோசிச்சுட்டு, என்னுடைய இன்னொரு முயற்சி சொன்னேன் இல்லையா, பிஸ்னஸ்க்கான முயற்சி, அதில் நான் என்னுடைய எஃபர்ட்டை போடும்போது கிட்டத்தட்ட ஒரு ரேஷ்னல் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஜாபும் போகிறேன், என்னுடைய புது முயற்சிக்கும் நான் எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறேன் ஃப்ரீ டைமில். ஒரு ஸ்டேஜில் அந்த ஜாபில் இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கம்மியாயிடுச்சு. ஆனால் அதே சமயம் என்னுடைய பிஸ்னஸில் இருந்த எல்லா நல்ல விஷயங்களும் நல்ல மூமெண்ட்டும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு.
அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் அந்த ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணேன், அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் என்னென்னா எனக்கு பெரிய ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லை, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தேன். பட் என்னோடய பிஸ்னஸ் ப்ராப்பராக அமையணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி எல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த வேலையை விட்டேன். இப்போது இந்த கதைக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க, நிறையா ப்ராக்டிசஸ் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது நீங்கள் வளைக்கப்படும் போது, உங்களை கான்ஷியஸ் வளைக்கும் போது கண்டிப்பாக அந்த பெயின் வரும். ஸோ ஒரு 8-9 வருஷம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வேலையை எங்கிட்டேருந்து உடைக்காட்டி என்னால் அந்த புது பிஸ்னஸ் எடுக்க முடியாது. அப்போது சில மாற்றங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக நடக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஒரு வகையில் என்னுடைய புது மாற்றத்துக்கு அந்த வேலையின் மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் எனக்கு போகணும். அதில் ஒரு ஃபேஸ் தான் என் நண்பர்கள் விலகுனது, நான் அந்த கம்பெனிக்குள்ளே இடம் மாறினது, அதுக்கப்புறம் அந்த ஜாப் மேலே எனக்கு ஏற்பட்ட வெறுப்பு. உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த வேலையை விடுறதுக்கு முன்னாடி அந்த ஜாப் எனக்கு ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய புது முயற்சியில் ஏற்பட்ட ஒரு கமிட்மெண்ட், நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய பேர் ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை, ப்ளஸ் ஃபினான்ஷியலாகவும் அந்த ஜாபுக்கும் இந்த பிஸ்னஸ்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய மாற்றத்துக்கு உள்ளாகும்போது நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பாஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கான்ஷியஸ் உங்களை வளைக்கும், உடைக்க பார்க்கும். ஸோ இப்போ இந்த பயிற்சியில் இருக்கிற நீங்கள் யாராவது, நான் நல்லா பயிற்சி பண்ணுறேன், நான் பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான லைஃப்பை நான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ரொட்டீனை கான்ஷியஸ் உங்கள்கிட்ட இருந்து பிரேக் பண்ண பார்க்குதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஃப்யூச்சருக்கு இது பத்தாது, இந்த ஸ்ட்ரீம்டு லைஃப், இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் செட் ஆகாது, நீ பாஸ்ட்லேயே உட்காந்துட்ருக்க அப்படின்னு உங்கள் கான்ஷியஸ் சொல்லுதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு ஆழ்மன பயிற்சியில் இருக்கும்போது, நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரேக் நடக்கும். அந்த பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் பயப்படுவீங்க, லைஃப் என்ன ஆகுமோன்னு யோசிப்பீங்க. ஆனால் இதை உங்கள்கிட்ட இந்த வெளியே எடுத்தால் தான் நீங்கள் பெரிய முயற்சிகளுக்காக ஓடுவீங்கன்னு கான்ஷியஸ்க்கு தெரியும், அதாவது உங்கள் ஆழ்மனதுக்கு தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது அது அடுத்தது என்ன விளைவுகள் ஏற்படுத்த போகுது, அதை விட என் லைஃப் எப்படி பெட்டராக போகுதுன்னு யோசிக்கணும். சம்டைம்ஸ் அதை நம்மளால் அந்த சுச்சுவேஷன்லேருந்து உணர முடியாட்டி கூட ஸ்லோ டவுன், கீப் டூயிங் த ப்ராக்டிஸ், தொடர்ந்து பயிற்சியை வச்சுக்கோங்க. பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் எண்ணத்தை மாற்றுறதுக்கான முயற்சி எப்பவுமே இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கிற அந்த வழியில், அந்த பாத்துலேருந்து விலக மாட்டீங்க. ஸோ என்ன நடந்தாலும் நான் முன்னாடி தான் போவேன் அப்படிங்கிற அந்த தாட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஈஸியான லைஃப்பை நீங்கள் அடையும் போது நீங்கள் எடுத்துக்கிற முயற்சியில் நடக்கிற மாற்றங்களை பார்த்து பயப்பட வேணாம். ஏன்னா ஒவ்வொரு மாற்றத்துக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய நோக்கம் இருக்கும் கான்ஷியஸ்க்கு. இதை நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்பலாம். எப்போ அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள், ஒரு டீடாக்ஸ், தேவையில்லாத கழிவுகளை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லேருந்து விலகி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்குண்டான நேரத்தையும் எண்ணத்தையும் மட்டும் செலுத்தும் போது ஒரு 3 மாதம் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கூட உங்களால் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஒரு 3 மாதத்தை கொடுக்க முடியாத ஆட்கள் தான் நம்மள நிறைய பேர். பாசிட்டிவ் மட்டுமே நடக்கும்னு எதிர்பார்த்தீங்க வராதிங்க. சில மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னா உங்களை கான்ஷியஸ் உங்களை மாற்றுறதுக்காக சம்டைம்ஸ் பின்னாடி இருந்து தள்ளிவிடும். அந்த மாற்றம் ரொம்ப வேகமாக நடக்கும். சில பேர் நீங்கள் யோசிப்பீங்கள்ல, நான் ஒரு ஆவரேஜ் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கெல்லாம் எப்படிங்க லைஃப் மாறும்? உண்மை சொல்ல போனால் நீங்கள் எவ்வளோ ஆவரேஜான, எவ்வளோ லோ லெவல் லைஃப் நீங்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒரு 6 மாதம் போதும் லைஃப் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் பார்த்தா ஒரு வேளை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் லைஃப் மாறாது அப்படி நம்புறீங்கன்னா, அப்போ நான்லாம் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க மாட்டேன், இருக்கவும் முடியாது. ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு வெயிட் வித் பேஷன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேஷன்ஸுன்றது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒரு இனிஷியல் ஃபேஸை ஹோல்ட் பண்ணணும். ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றம் புரியும். ஒரு 6-8 மாதம்ன்றது டிவைன், பெரிய மாற்றங்களை பார்க்க போயிடுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. நன்றி.